அந்த இரவு கிராமம் முழுக்க அமைதியாக இருந்தது. தேவிகா அந்த பழைய வீட்டுக்குள் போனதிலிருந்து அவளை யாரும் பார்த்ததே இல்லை. அடுத்த நாள் காலை அவளுடைய குடும்பத்தார் அவளை தேட ஆரம்பித்தார்கள். பக்கத்து வீட்டு மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பழைய வீட்டுக்கு போனார்கள். வீட்டு கதவு பாதியாக திறந்திருந்தது. அவர்கள் மெதுவாக உள்ளே சென்றனர். அந்த வீடு பல வருடங்களாக யாரும் வசிக்காத வீடு மாதிரி இருந்தது. சுவர் முழுக்க தூசி, தரையில் பழைய பொருட்கள். அவர்கள் எல்லா அறையையும் தேடினார்கள். ஆனால் தேவிகா எங்கும் இல்லை. அவர்கள் வெளியே போற நேரத்தில் ஒரு விஷயம் அவர்கள் கண்களுக்கு பட்டது. சுவரில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தை, இங்கே இருந்து போங்க. அதை பார்த்தவுடனே எல்லோருக்கும் பயம் வந்தது. அதே சுவரில் கீழே இன்னொரு வார்த்தை இருந்தது, தேவிகா. அந்த பெயரை பார்த்தவுடன் எல்லோரும் அதிர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அந்த நேரத்தில் திடீரென வீட்டுக்குள் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. அது மேலே இருக்கும் பழைய அறையிலிருந்து வந்தது. எல்லோரும் மெதுவாக அந்த அறைக்கு சென்றார்கள். கதவு பூட்டப்பட்டிருந்தது. அவர்கள் கதவை திறக்க முயன்றார்கள். அந்த நேரத்தில் உள்ளே இருந்து திடீரென ஒரு பெண்ணின் குரல் கேட்டது.